ஹாய் குட்டீஸ். நாம இப்ப திருக்குறள்ல 9வது அதிகாரம் விருந்தோம்பல்ல 3வது பாடலை பார்க்க போறோம். பார்க்கலாங்களா? ஓகே. வருவிருந்து வைகலும் ஓம்புவான் வாழ்க்கை பருவத்து பாழ்படுதல் என்று. அப்படின்னா, வருகின்ற விருந்தினர்களை ஒவ்வொரு நாளும் நாம உபசரிச்சு அனுப்பும் பொழுது வறுமையான வாழ்க்கை நம்மளுக்கு வராது. இப்ப நான் சொன்னேன் இல்லையா 2வது பாடல்லயே, அதேதான். வருகின்ற விருந்தினரை நாம தினம் கூப்பிட்டு, அவங்களுக்கு உணவு குடுத்து, அவங்கள நல்ல விதமா பேசி அனுப்பும் பொழுது, வாழ்க்கையில வறுமைன்றதே வராது. அப்படியே வறுமை வந்தாலும், அதை நாம செய்திருக்கிற இந்த புண்ணியத்தினால யார் மூலமாவது அந்த துன்பம் நீங்கிவிடும். அப்ப நாம என்ன செய்யணும்? ஃபேமிலில இருக்கும் பொழுது, அப்பாவ மதிக்கணும், அம்மாவ மதிக்கணும், நல்ல குழந்தைங்களா வாழணும். அது மட்டும் இல்லாம, நம்ம வீட்டுக்கு வந்திருக்கிற விருந்தாளிகளையும் நல்ல விதமா உபசரிக்கணும். அது நமக்கு நெறைய புண்ணியங்கள குடுக்கும். வறுமையே வராம, வறுமை இல்லன்னா அப்புறம் என்ன இருக்கும்? செல்வ செழிப்பு இருக்கும். செல்வத்தை கொடுக்கும். உங்களுக்கு புரியுதுங்களா? ஓகே.